கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 பேதுரு 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். இன்னைக்கு ஏசப்பா நம்மளுக்கு சொல்கிற வார்த்தை என்னன்னா, எல்லாரையும் நேசிக்க சொல்கிறார். ஆமென். ஒருவரை ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்கணுமா, ஒருவருக்கு ஒருவர் உதவி பண்ணணுமா, ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கணும்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஆமென். நம்ம என்னதான் பண்ணாலும், எவ்வளோதான் நம்மக்கிட்ட என்ன காரியம் இருந்தாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லை இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் அன்பு இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லைன்னு வேதவசனம் சொல்லுது. ஒருவர் நம்ம நேசிக்கணும். அதுதான் ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாரு. யார் மேலேயோ கோவமாக இருக்கீங்களா, கசப்பாக இருக்கீங்களா, மன்னிச்சிடுங்க, அவங்கள நேசிங்க. அது யாராக வேணா இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில் யாரோ ஒருத்தராக இருக்கலாம். அவங்கள மன்னிச்சிட்டு மறந்துட்டு அவங்கள நேசிக்க ஆரம்பிங்க. அந்த நேசிக்கிற அன்பை ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நான் எல்லாரையும் நேசிக்கணும், அது கிருபை தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவர் நிச்சயமாய் தர வல்லவர். எல்லாரையும் நேசிங்க. இன்னைக்கான வார்த்தை இதுதான். எல்லாரையும் நேசிக்க சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. எல்லா இடத்துலையும் அன்பு கூற சொல்கிறாரு. உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசி சொல்கிறாரு. எல்லோரையும் நேசிப்போம். ஏசப்பா நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.